இதே ஸ்டேஜில் நான் சாட்சி சொல்லும்போது என்னோடய மனைவி கூட்டிகிட்டு வர முடியல, என்னோடய குழந்தைகளை கூட்டிகிட்டு வர முடியல. ஆனால் இந்த வருஷம் ஃபேமிலியாக வந்திருக்கோம். என்னோடய மனைவி வந்திருக்காங்க, மகனும் வந்திருக்கான், மகளும் வந்திருக்காங்க. போன வருஷம் நான் எவ்வளோ கஷ்டத்தோட, எவ்வளோ ஒரு சங்கடத்தோடு இந்த சாட்சி சொன்னேன்னு சொல்லி உங்களுக்கெல்லாம் தெரியும். ஆண்டவர் அத்தனையும் பார்த்துட்டே இருக்கார். இந்த ஆராதனையில் ஒரு 450 கிலோமீட்டர் தள்ளி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச்சுக்கு போய் ஒரு சாட்சி சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு ஆண்டவர் முன்குறித்த ஒரு திட்டத்தை வச்சுருக்கார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடந்த ஒரு காலகட்டத்துக்கு நிறைய சாட்சி நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன லெவலில் வந்து நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி பெரிய லெவலில் வந்து ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சு வச்சுருக்காரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட் கட்டடத்தில் ஒரு 10-50 பேர் வேலை செய்கிற மாதிரி வந்து ஒரு தொழிற்சலத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கார். அப்போ கொடுத்துருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நான் எந்த அளவுக்கு வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வந்துகிட்டே இருக்கேனோ அதை விட டபுள் போர்ஷனாக சாத்தான் வந்து என் கூட சண்டை போட்டே இருப்பான். அல்லேலூயா. ஆனால் அதை எப்படி நாம் வந்துட்டு ஓவர் கம் பண்ணி வர்றது, எப்படி ஜெயிக்கிறது, சாத்தானை ஜெயிக்கிறது அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். சாட்சி அப்படிங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தேவனிடத்தில் பெற்றுக்கொண்ட எல்லா வரங்களையும் கிருபையின் வரங்களையும் மற்றவங்ககிட்ட அறிக்கையிடும்போது இன்னும் அதிகமான ஒரு ஆசீர்வாதத்தை வந்து ஆண்டவர் நம்மளுக்கு கொடுப்பாருங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை எனக்குள்ளே இருக்குது. முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நாம் ஜெபிக்க மாட்டேன், எங்கள் வீட்டில் ஜெபிப்பாங்க, எங்கள் குழந்தைகள் எல்லாமே ஜெபிப்பாங்க. ஆனால் இப்போது அவங்களோட நான் தான் அதிகமாக ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. அவங்க ஒரு அதிகாரம் படித்தாங்கன்னா நான் 10 அதிகாரம் படிப்பேன். ஒரு அதிகாரம் அவங்க வீட்டில் படித்தாங்கன்னா நான் 10 அதிகாரம் படிப்பேன். இன்றைக்கி வந்துருக்கிறப்ப வந்துன்னா ஃப்ரண்ட் பேஜ் டு பேக் பேஜ் 6வது முறையாக வந்து பார்த்தீங்கன்னா பைபிள் படிச்சுருக்கேன். அல்லேலூயா. மிகப்பெரிய கிருபை இது. சாட்சி அப்படிங்கிறது என்ன ஒரு மிகப்பெரிய சாட்சின்னா, நம்ம சாட்சி சொல்கிறதுக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம உயிரோடு இருந்து நித்திய கிருபையின் வரங்களை பெற்று ஒரு சாட்சி சொல்கிறத மிகப்பெரிய சாட்சி. அதை விட இன்னொரு சாட்சி என்னென்னு கேட்டிங்கன்னா, கணவனை பற்றிய மனைவியின் சாட்சியும் மனைவியை பற்றின கணவனின் சாட்சியும். இதுதான் மிகப்பெரிய சாட்சி எனக்கு என்னோடய லைஃப்பில் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா போன சனிக்கிழமைக்கிலேருந்து நான் எனக்கு ஒரு போராட்டம். ஏன்னா வாடகை முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8,000-10,000 இருந்தது. கரண்ட் பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1,000-1,500 வரும். ஆனால் இப்போ வந்து ஆண்டவர் மிகப்பெரிய பிஸ்னஸை கொடுத்துருக்கார். பிரச்சனைகள் கூட நிறையவே வந்துகிட்டே இருக்கும். அது ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அதை பிடுங்கி எடுக்கிறதுக்கு திருடுறதுக்கு வந்து சாத்தான் நம்ம கூட பரலலாக ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா போன வாரம் திங்கட்கிழமை காலையில் எனக்கு கட்டட வாடகை கொடுக்கணும். 1ஆம் தேதி கொடுக்கணும். 1,54,000 வாடகை கொடுக்கணும். எவ்வளோ கொடுக்கணுங்க கட்டடத்துக்கு வாடகை? 1,54,000. ஒரு 5,000-10,000 யாரோ பக்கத்து வீட்டில் வாங்கி கொடுத்துடலாம், எதாவது பண்ணலாம். 1,54,000 யாரும் கடன் கொடுக்க மாட்டாங்க. மாதமான கடன் வந்துடும், கார் டியூ வரும், வீட்டு வாடகை வரும், எல்லாத்துக்கு. என்னால் நான் எல்லாத்துக்குமே சொல்லுவேன், இது என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிடலாம், நம்மளுக்கு ஆண்டவர் பலனை கொடுப்பாரு சொல்கிறோம். ஆனால் திங்கக்கிழமை காலையில் என்னாலே முடியல, என்ன பண்ணுறேன்னே தெரியல. ஒரு உடம்பெல்லாம் வந்து போட்டு ஒரு மாதிரி பண்ணுது. அதாவது காய்ச்சக்குளிர் வருந்துருவாங்களா அந்த மாதிரி சொல்கிறாங்க. காலை எழுந்திரிச்சு பார்த்தா ஒன்றுமே பண்ண முடியல. திரும்ப ஜவஹர் பிரதருக்கு ஃபோன் அடித்து அவர் ஃபோன் எடுக்கல. ஃப்ராங்க்லின் பிரதருக்கு ஃபோன் அடித்து அவர் ஜெபிச்சார். அப்போ வந்து டெய்லி காலையில் என்னோடய வீட்டில் வந்து ஒரு பழக்கத்தை வந்து நான் வச்சுக்கிட்டே இருப்பேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வந்துட்டு அந்த பைபிளில் வந்து அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி அதில் வரக்கூடிய பைபிள் வசனத்தை வந்து நான் படிப்பேன் டெய்லியுமே. அப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நான் 2 வாட்ஸ்அப் குரூப்பில் டெய்லி ஒரு வசனத்தை வந்துட்டு நான் போஸ்ட் பண்ணுவேன். அந்த குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். அகெயின் அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா மோகன் சி லாசரஸோட அந்த வந்துட்டு அதாவது டெய்லி வந்து பார்த்தோன்னா அந்த ஒரு இதை வந்து நான் பார்ப்பேன். அப்போ அந்த அன்றைக்கி நான் பிரச்சனையாக இருக்கக்கூடியது எனக்கே மனசுக்கு ரொம்ப சங்கடம். நைட்டு ஃபுல்லாக தூங்கவே முடியல. எப்படி வாடகை கொடுக்க போகிறேன், கட்டடத்தை நம்ம ஓனர் காலி பண்ண சொல்லிடுவான்னு சொல்கிறப்போ ஒரே ஒரு வசனம் அந்த அன்றைக்கி அந்த பைபிளை படிக்கும்போது பைபிள் வந்துட்டு எடுத்து படிக்கும்போது ஃபஸ்ட்டு ஒரே ஒரு விஷயம், வெளிப்படுத்தின விசேஷம். அந்த அன்னைக்கு வந்த வார்த்தை சொல்கிறேன் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அதில் வந்து தெளிவாக போட்டிருக்கு, நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. எப்படிங்க, உங்களுக்கு வர்ற பிரச்சனையை பற்றி நீங்கள் பயப்படக்கூடாதுன்னு சொல்லி பைபிளில் சொல்லியிருக்கு. நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தும் உனக்கு இருக்கும் தரித்திரத்தையும் தங்கள் யூதர் என்று சொல்லியும் யூதராய் இராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். நீ பயப்பட போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்கள் சிலரை காவலில் போடுவான். காவலில் போடுவான்னா என்னது? உங்களை வந்து அந்த சுச்சுவேஷனில் கொண்டே போட்டுருவான். அப்போ அந்த மாதிரி தான் இந்த வசனம் சொல்லுது. மறுபடி திரும்ப அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 10 நாள் உபத்திரப்படுவாய்.
ஒன்லி 10 days, 10 நாள் நீ உபத்திரவப்படுவாய். அப்பொழுது ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாக உண்மையாக இருக்கணும். அதாவது தேவனிடத்தில் உண்மையாக இருக்கிறோம், மற்ற மக்கள்கிட்ட உண்மையாக இருன்னு சொல்லியிருக்காங்க. அப்பொழுது ஜீவகிரீடத்தை உனக்கு தருவேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வசனம் எங்கூட பேசி சந்தனைக்கு எப்படிங்க, பைபிளில் டெய்லி படிச்சுட்டு இருக்கிறனால அந்த வந்துட்டு நீங்கள் மற்றவங்க கூட போய் பேசுகிறீங்க எல்லாம் பண்ணுறீங்கிறத விட பார்த்தீங்கன்னா இந்த வசனம் எங்கிட்ட பேச்சு. அந்த அன்னைக்கு போயிட்டு நான் மத்தியானம் சாப்பாடு கூட வரல, சாயந்தரம் வரைக்கும் நார்மலாக மத்தியானம் சாப்பாட்டுக்கெல்லாம் வருவேன். அந்த அன்னைக்கு இன்னும் புதிய பலன் ஆண்டவர் கொடுத்தார். காலையில் ஒரு காய்ச்சங்குளிர் வந்த மாதிரி என்னன்னு இந்த வசனம் எங்கூட பேசி அந்த தினத்தை குறித்தான ஒரு ஆசீர்வாதத்தை மிகப்பெரிய ஆசீர்வாதமாக எனக்கு கொடுத்தார். அப்போ பார்த்தா நான் சொல்ல வர்றது என்னென்னு கேட்டிங்கன்னா, இது சாட்சியாக ஒரு செய்தியை சொல்கிறது. எந்த ஒரு பிரச்சனையே கிடையாது. எனக்கிட்ட இருக்கக்கூடிய ஆண்டவர் என்னை இந்த எல்லா பிரச்சனையும் விடுவித்து காக்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறாங்கிற ஒரு விசுவாசம் எல்லாத்துக்கும் வரணும். எனக்கு மட்டுமே இல்லை, என்னோட சாட்சி மட்டுமே இல்லை, நீங்களும் சாட்சியாக சொல்லணும். ஏன்னா நான் போன வருஷம் வரப்போ ஒரு இதில் மனம் மடிவான ஒரு விஷயத்தோடு இங்கே வந்தப்போ, இந்த வருஷம் 100% ஆசீர்வதிச்சு என்னோட மனைவியோட மகனோட மகளோட இங்கே வர்றதுக்கு தேவன் கிருபை செய்தார். இந்த சாட்சி மிகப்பெரிய சாட்சி. ஹல்லேலூயா. அப்போ பார்த்தீங்கன்னா பைபிளை நீங்கள் படிக்கும்போது, பைபிளை டெய்லி எல்லாருமே படிப்பீங்க. படிக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்த விஷயங்கிறது பைபிளில் 6வது முறை இப்போ படிச்சுட்டு வரப்போ திரும்ப சங்கீதம் 1ஆம் பகுதி 1வது வசனம் சொல்லுங்களேன். யாரோ ஒருத்தர் சொல்லுங்கள், படிங்க பார்க்கலாம். சங்கீதம் 1:1. கரெக்ட். அடுத்த வசனம் கரெக்ட். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியாயமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். புரிஞ்சுங்களா? பைபிள் தான், வேறு எதுவுமே டூலே கிடையாது. கத்தி கொத்து குரடு ஒன்றும் தேவையில்லை, பைபிள் மட்டுமே போதும். அதை படிச்சிங்கனாவே உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும்னு சொல்லி அந்த அதே வசதியில். அப்புறம் ஆசீர்வாதம் அப்படிங்கிறது எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க, எனக்கு ஒரு பெரிய தொழிலை கொடுத்துட்டாங்க, பணத்தை கொடுத்துட்டாங்க, ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாங்க, அது மட்டுமே ஆசீர்வாதம் கிடையாது. நம்ம நம்ம சாட்சியுள்ள வாழ்க்கை தான் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் நான் சொல்லுவேன். சாட்சியுள்ள வாழ்க்கை. நம்ம எத்தனையோ பேர் மரித்து போயிட்டாங்க கொரோனா காலகட்டங்களில். எத்தனையோ பேர் சாட்சி சொல்கிறதுக்கு செத்து போயிட்டு எப்படி சாட்சி சொல்லுவான்? சாட்சி சொல்லக்கூடாது. நித்திய கிருபையை நான் பரிபூர்ண சுகத்தோடு நான் இருக்கிறேன் அப்படிங்கிறதா அதே மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். இந்த மாதிரி ஆசீர்வாதத்தை சாட்சி சொல்லணும்னா என்ன, இன்றைக்கி டைம் இல்லை. நான் நாளைக்கு நான் நிறைய சாட்சி சொல்லணும்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருக்கேன். அதை சொல்லுவேன், புது வருடத்தில் சொல்லுவேன். இன்னொரு விஷயத்தை சொல்ல பாருங்கள். கிறிஸ்துமஸுக்கு முதல் நாள் நம்மளுக்கு வாரமானால் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் எல்லாத்துக்கும் சம்பளம் கொடுக்கணும், லட்சக்கணக்கில் சம்பளம் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிறிஸ்துமஸ் அந்த அன்னைக்கு சனிக்கிழமைக்கு எங்கிட்ட இருக்க பணமெல்லாம் ட்ரை ஆகிடுச்சு. பாக்கெட்டில் பணமே இல்லை. சாயந்தரம் ஒரு 4 மணிக்கு அதை பற்றி நான் கவலைப்பட்டு ஆண்டவர் தான் 60 அதிசயம் செய்வார், யாரோ ஒருத்தர் பேமெண்ட் வருதுன்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். சொன்னால் நம்பவே மாட்டேங்க. தீபாவளிக்கு முன்னாடி ஒரு டீலுக்கு ஒரு 50,000 அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிருந்தாங்க அவங்க. நான் ஆக்சுவலி ஏதோ ஒன்று பண்ணி எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை. ஒரு கிறிஸ்மஸுக்கு ட்ரெஸ் எடுக்கணும்னா, ஃபேமிலி ட்ரெஸ் எடுக்கணும்னா 10,000 பணம் வேணும். கரெக்டானே? ஆமாவா இல்லையா? அப்போ பார்த்தீங்கன்னா சாயந்தரம் ஒரு 4-4:30 மணி இருக்கும். என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் யோசிக்கல. ஆக்சுவலி ஆண்டவர் ஏதாவது செய்வார், நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருந்தேன். சொன்ன மாட்டேங்க 4:30 மணிக்கு எங்கள் மிஸ்ஸஸ் கூப்பிட்டாங்க. மிஸ்ஸஸ் கூப்பிட்டுட்டு பார்த்தா 2,04,000 பணம் கிரெடிட் ஆகிருக்குதுங்க. யார் போட்டிருக்காங்கன்னு கேட்டாங்க. ஹல்லேலூயா. எவ்வளோங்க? 2,04,000. நான் எதிர்பார்த்து ஒரு 10,000 யாராவது கொடுத்தாங்கன்னா நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். 2,04,000 கொடுத்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அது யார் போட்டதுன்னு கூட தெரியல எனக்கு. யார் போட்டதுன்னு கூட எனக்கு தெரியல. எவ்வளோ பெரிய சாட்சி நீங்கள் பாருங்கள். என்னோடய மகன் ஊரே பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் விழாவை கொண்டாடிட்டு இருக்கும்போது பார்த்து என்னோட மகனோட பையில் பணம் இல்லாமல் எப்படி கிறிஸ்மஸை கொண்டாடுவான்னு சொல்லிட்டு 2,04,000 கொடுத்தாரு. அப்போவே நான் நினச்சேன், யாரா இது இப்போ போட்டிருப்பாங்க, எனக்கு இது ஒரு தெரியவே இல்லையே, யாருன்னே தெரியல அப்படின்னு சொல்லி பார்த்தா திரும்ப பார்த்தேன்னா நான் நினச்சேன், சரி ஓகே ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காரு. ஓகே ஜேசி சர்ச்சுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 2,000 போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரதருக்கு ஒரு 2,000 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். ஹல்லேலூயா. அப்போ திரும்ப பார்த்தீங்கன்னா அதுக்குண்டான காரியங்கள் இன்னும் சப்ளையே பண்ணல. ஒரு 10 நாள் டைம் கேட்டேன். நான் எங்கிட்ட எனக்கு பண தேவைகள் நிறையா இருந்துச்சு. 10 நாள் டைம் கேட்டேன். அப்போ போட்டவர் பார்த்தீங்கன்னா மறுபடி திரும்ப ஒரு 4-5 மணி நேரம் கழிச்சு தான் கூப்பிட்றாரு. ஐயா நான் உங்களுக்கு அந்த தீபாவளிக்கு முன்னாடி கொடுத்த ஆர்டருக்கு இப்போ பணம் போகிறேன்னு சொல்லி சொன்னாங்க. எவ்வளோ பெரிய சாட்சி பாருங்கள், எவ்வளோ பெரிய சாட்சி. அதாவது பணம் ₹1 ₹2 பார்த்தா இன்றைக்கி நீங்கள் ஒருத்தர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்கெல்லாம் எவ்வளவோ சொல்லி கேட்டுருவாங்க. ஆனால் 2,04,000 ஆண்டவர் கொடுக்குறாரு. அதாவது மன மகிழ்ச்சியான விஷயங்களில் அந்த கிறிஸ்மஸ் நாட்களில் ஒரு சாட்சியாக வாழணும் அப்படிங்கிறது இதுதான் மிகப்பெரிய சாட்சி. அவர் நினச்சாருன்னா எல்லாமே நடக்கும். எல்லாமே
வானத்தின் பலகணிகளை திறந்து உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கார். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனாலும் அதை பூட்ட முடியாதுன்னு சொல்கிறார் ஆண்டவர். புரிஞ்சுக்குங்க, எல்லாம் தெரிஞ்சுக்கங்க. சாட்சியுள்ள வாழ்க்கை எல்லாரும் வாழணும். ஆண்டவர் தாம அத்தனை இவ்வளவு நிறைய கூட்டத்தை வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி இடத்துல நாங்கள் போகிற சர்ச்சுக்கு 5000 பேர் வருவாங்க. எப்படிங்க 5000 பேர் வருவாங்க? அது கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய 50 பேர் எனக்கு வந்துட்டு மிகப்பெரிய, அதாவது திரளான ஜனங்கள் அப்படின்னு சொல்லி பைபிளில் வசனங்கள் இருக்குல்ல, அந்த மாதிரி இந்த மக்கள் திரளான ஜனங்கள் இங்கே வந்துட்டு இந்த சர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெபிச்சுட்டு போனோம். ஜெபிச்சுட்டு போனதுனால வந்து எல்லா பிரச்சனையோடு வந்தோம், ஆசீர்வாதத்தோடு திருப்பி போனோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நாளைக்கு நீங்கள் சாட்சி சொல்லணும். ஹல்லேலூயா. இதோட என்னோட சாட்சியை முடிச்சுக்கிறேன். நன்றி.